வணக்கம். மேத்தமேட்டிக் tingkatan 1 bab 7 ketaksamaan linear part 3 வீடியோல இருக்கோம். இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ketaksamaan linear dalam satu pembuliubah பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி சிட்டுவாசி வச்சு எப்படி ketaksamaan linear உருவாக்குறதுன்னு. ஓகேவா? ஸோ இங்க வந்து சொல்லியிருக்காங்க bina satu ketaksamaan linear berdasarkan setiap situasi yang berikut. ஸோ இதுதான் சிட்டுவாசி. இந்த சிட்டுவாசியில வர இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ketaksamaan linear உருவாக்க போறோம். ஸோ ketaksamaan linearல வந்து இருக்கக்கூடிய அந்த சிம்பல் வந்து முக்கியம். உங்களுக்கு வந்துட்டு kurang daripada அப்படின்னு இருக்கு. இது வந்து குறைவா இருக்குது. அப்புறம் lebih daripada அப்படின்னு ஒரு சிம்பல் இருக்கும். அப்புறம் kurang daripada atau sama dengan, lebih daripada atau sama dengan. ஸோ இந்த 4 சிம்பலை வச்சு தான் வந்து ketaksamaan linear வந்து நம்ம உருவாக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டுவாசி A பார்ப்போம். ஸோ சிட்டுவாசி Aல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? Pasangan ialah seorang pembuat gasing uri di Kelantan. ஸோ இவர் வந்து ஒரு கசிங் செய்கிறான்னு தான் சொல்லியிருக்காங்க, கசிங் ஊரி. ஸோ இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலன்னா அது பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் செய்கிறாங்க, ஒரு பெண்டவை செய்கிறாங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். Masa hari yang diambil oleh Pak Samad untuk membuat gasing uri kurang daripada 42 hari. ஸோ இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மச ஹரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ketaksamaan linear வந்து சிட்டுவாசி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பொம்பளை உபாவை அவங்களே கொடுத்துருவாங்க. அதாவது என்னத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே உள்ள வந்துட்டு தீ அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீ வந்துட்டு நம்ம இங்கே எடுத்து எழுதிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ தீ yang diambil. ஸோ எத்தனை நாள் எடுத்து அவர் அந்த கசிங் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து 42 ஹரின்னு இருக்கு. முக்கியமான விஷயம் kurang daripada 42 hari. அதாவது ஒரு கசிங் ஊரி செய்யறதுக்கு அவருக்கு 42 நாள் வரல, 42 நாளுக்கும் குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 42 நாள் வரல, அதை விட குறைவா இருக்கும் போது 42 இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ kurang daripada அப்படின்னு நம்ம சிம்பிள் போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஏயோட ஆன்சர் இதுதான். ஒரு கசிங் செய்ய அவருக்கு தேவைப்படுற நாட்கள் வந்துட்டு 42 நாளை விட குறைவா இருக்கு. ஸோ அது 41 இருக்கலாம், 40 இருக்கலாம், 38 இருக்கலாம். ஆனால் 42 வரல, 43 வராது. ஓகே. ஸோ அடுத்தது பி பாருங்க. பியில் வந்துட்டு dalam suatu pertandingan memancing, peserta dapat memenangi hadiah jika panjang LCM ikan yang ditangkap sekurang-kurangnya 32 cm. ஸோ இங்கே வந்துட்டு pertandingan memancing சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க கண்டிப்பாக பார்க்குறது வந்து பஞ்சாங். அந்த பஞ்சாங் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த பொம்பளை உபா வந்து உங்களுக்கு எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லு கொடுத்துருக்காங்க. Ikan yang ditangkap sekurang-kurangnya 32 cm. ஸோ sekurang-kurangnya அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ kurang daripadன்னு கொடுக்கல, sekurang-kurangnya சொல்லியிருக்காங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 32 சென்டிமீட்டர் அந்த ஃபிஷ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபிஷ்ஷோட லெங்த் பார்த்தீங்கன்னாக்கா 32 சென்டிமீட்டராவது இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 32 சென்டிமீட்டரோட கூட போச்சுனாக்காலும் பரிசு கிடைக்கும். ஆனால் அது வந்து குறைவா இருந்துச்சுனாக்கா பரிசு கிடையாது. ஓகேவா? அப்போ 32 இங்கே எடுத்துருங்க. குராங்னு வரும்போது நம்ம வந்து சிம்பலை இது போடணும். ஓகேவா? இது வந்துட்டு லெபே அத்தா சமடங்கன். அதாவது 32 அந்த லெங்க்த்து கிடச்சிச்சுனாக்கா உங்களுக்கு பரிசு கிடைக்கும். அதுக்கு மேலே போச்சுனாலும் பரிசு கிடைக்கும். ஆனால் 32 சென்டிமீட்டர் கீழே இருந்தாக்கா அதோட பரிசு கிடைக்காது. ஓகே. ஸோ இந்த கேள்விக்கு இதுதான் பதில். அடுத்தது சி பார்ப்போம். Puan Chen membuat sebiji கேக். ஸோ அவங்க வந்து கேக் செஞ்சுருக்காங்க. இந்த கேக் வந்துட்டு yang berjisim tidak lebih daripada 2 kg. ஸோ tidak lebih daripada 2 kgன்னு போட்டிருக்காங்க. ஸோ tidak lebihனாக்கா இது வந்து 2 கிலோ இருக்கலாம், இல்லைன்னா அதை விட குறைவா இருக்கலாம். ஸோ அது வந்து kurang daripadன்னு போட முடியாது. kurang atau sama dengan அப்படின்ற அந்த சிம்பிள் தான் போட முடியும். ஸோ இந்த கேக்கோட வெயிட் வந்து 2 கிலோவா இருக்கலாம், 2 கிலோவுக்கு குறைவா இருக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? ஜிசிம் எக்ஸ் கேக். ஓகே. ஜிசிம் கேக் எக்ஸ் கேஜின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட பொம்பளை உபா. Yang diterima oleh setiap jiran jika Puan Chen memotong kek itu kepada 10 keping secara sama rata untuk jirannya. ஸோ இந்த கேக், அதாவது இந்த 2 கிலோ இல்லைன்னா அதுக்கு குறவுள்ள கேக் வந்து அவங்க 10 பாகம் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 பாகமாக பிரிச்சிருக்கும் போது ஒரு கேக்கு அது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு பீஸ் மட்டும் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து கூராங் தரிப்படு அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த சிம்பிளை தான் நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். 2 கேஜி வந்து 2 எழுத போகிறோம். ஆனால் இவங்க வந்து 10 கப்பிங்க பாகம் பிரிச்சிருக்காங்கன்றாங்களா. ஸோ அதனால அது வந்து பஹாகி செப்புலவும் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த கேள்விக்கு இவ்வளோ தான் பதில். நம்ம விடையை கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் ketaksamaan linear மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். கடைசியாக டி பாருங்க.
Encik Mohan ialah seorang ahli peniaga. Dia ingin menderma 3% daripada keuntungan yang diperoleh kepada pertubuhan amal tempatan setiap bulan. ஓகே, ஒவ்வொரு மாசமும் அவர் கிடைக்கிற keuntunganலேருந்து 3% வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ keuntungan P, ஓகே அவங்க கொடுத்துட்டாங்க P எழுதிக்கோம். Dalam RM yang diperoleh yang perlu diperoleh Encik Mohan setiap bulan jika dermanya melebihi 240 sebulan. ஸோ அதாவது அவருக்கு இருக்கிற keuntungan வந்துட்டு ஒரு அமௌண்ட் இருக்கணும். அந்த அமௌண்ட் தான் வந்து P. ஓகேவா? அந்த அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து 240 வெள்ளி ஒரு மாதம் டெர்மோவாக கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேலபி 240 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலபின்னு வரும்போது அது மீன்ஸ் கண்டிப்பாக அவருக்கு வந்து கூட இருக்கணும். ஓகேவா? ஆனால் இது வந்து விடை அல்ல. ஓகே, இது வந்து விடையாகாது. பிகாஸ் நம்மளுக்கு வந்து இங்கே தீக்க பிராத்தோஸ்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், இதையும் பார்க்கணும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஓகேவா இருக்குது, பட் நம்மளுக்கு ஃபுல் ஆன்சர் இல்லை. ஸோ என்ன ஆன்சராக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆன்சரில் வெட்டிடுவோம். இந்த 240 வெள்ளி அப்படின்றது வந்து கரெக்டு. ஓகே, இந்த மேலபிகின்னு இருக்குல்ல, இந்த சிம்போலும் கரெக்டு. இப்போ வந்து நம்ம அந்த பிராத்தோஸை தான் வந்து பார்க்கணும். ஸோ பிராத்தோஸ் எழுதுறது வந்து எப்போதுமே 100 வச்சு எழுதுவோம், திகு பெர் ஸ்ராத்தோஸ் அப்படின்னு. ஸோ இதுதான் முக்கியம். அப்புறம் பி வந்து இங்கே எடுத்து எழுதுறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட உந்துங்கன் வந்து பி. ஓகேவா? இதுலேருந்து தான் வந்து 3 பிராத்தோஸ் வந்து அவர் எடுத்து டெர்மோ பண்ணுறாரு. ஸோ பியில் 3 பிராத்தோஸ் அப்படின்னும் போது தீகுங்கிறது டேரா பின்னு போட்டுருவோம். ஸோ உந்துங்கன். ஸோ அப்போ வந்து இதை வெட்டி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு அமௌண்ட் வரும். ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் இல்லாத வசி இதை அப்படியே எடுத்து இங்கே எடுத்து எழுதுறோம். ஸோ டாரா பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து எழுத முடியும். ஸோ 3 per 100 P lebih daripada 240, இதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது பார்ப்போம். இங்கே வந்துட்டு கத்தாக்சாமான் லீனியர் கொடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம வந்துட்டு சிட்டுவாசி எழுதணும். ஸோ நீங்கள் சிட்டுவாசி எழுதும் போது ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். சிட்டுவாசி எழுதுறதுக்கு ஒரு சுலமான வழி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கொடுத்துட்டாங்க H, இங்கே என்ன போட்டிருக்கு, melebihi atau sama dengan 110 dengan keadaan H ialah tinggi penumpang. ஸோ இந்த H வந்து tinggi penumpang குறிக்குது. dalam சென்டிமீட்டர், இந்த 110 வந்துட்டு அதோட சென்டிமீட்டர் சொல்லி வரும். yang dibenarkan menaiki roller coaster. ஸோ ரோலர் கோஸ்டர் தெரியுங்களா, அந்த தீம் பார்க்கலாம் போனாக்க அப்படி சுற்றி 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 வரும் ஒரு வண்டி மாதிரி, அதுதான் ரோலர் கோஸ்டர். ஸோ அதில் ஏறத்துக்கு வந்துட்டு பெனும்பாங்கோட திங்கன்னு வந்து அட்லீஸ்ட் 110 இருக்கணும், இல்லைனா அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே எடுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு இங்கேருந்து எடுக்கணும். உங்களுக்கு இந்த பொம்பொலி உபாயம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இது தேவையில்லை, இதுக்கப்புறம் என்ன வருதோ அதை எடுத்து எழுத போகிறோம். ஸோ திங்கி பண்ணும்பாங் இந்த டாலாம் சென்டிமீட்டர் இருக்குல்ல, இந்த இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து அவங்க என்ன வேல்யூ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தது வந்து எடுத்து எழுதுங்க. yang dibenarkan menaiki roller coaster ialah, அடுத்தது வந்துட்டு இது எடுத்து எழுதணும். ஓகே, இது எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து எழுத வேண்டியது வந்து இந்த சிம்பிள், அதாவது இந்த தீடா முல்லபி முல்லபி அந்த மாதிரி இருக்குல்ல, அதை தான் எடுத்து எழுதணும். ஸோ அதை எப்படி எடுத்து எழுதுனாக்கா உங்களுக்கு வந்து புக்கு டெக்ஸ்டில் இது கொடுத்துருக்காங்க டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸு பாருங்கள், அந்த சிம்பிள் பாருங்கள். சிம்பிள் வந்துட்டு இது இருக்குது. ஓகே, முல்லபிஹ atau sama dengan. ஸோ நீங்கள் வந்து இங்கே 3 வார்த்தை கொடுத்துருக்காங்க. kurang-kurangnya, tidak kurang daripada ataupun minimumனு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எடுத்து எழுதலாம். ஸோ ialah sekurang-kurangnya, ஓகேவா, sekurang-kurangnya 110 சென்டிமீட்டர். ஸோ அவங்க கொடுத்த நம்பர் எடுத்து எழுதிட்டு அந்த நம்பர் என்னத்தை குறிக்குது அப்படின்ற அந்த சிம்பிளையும் எடுத்து எழுதிடணும். என்ன வேல்யூ அப்படின்னு, சென்டிமீட்டரா, மீட்டரா, கிலோகிராமா, சுஹோ அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடணும். இப்போ பி பார்ப்போம். அதே தான், தீ குரங் அடிப்படை நெகட்டிவ் லீமன் போட்டிருக்காங்க. dengan keadaan T ialah suhu dalam டிகிரி செல்சியஸ். ஸோ நம்மளுக்கு தேவை வந்துட்டு இந்த தீனா என்னன்னு சொல்லி வர இன்ஃபர்மேஷன். ஸோ சுஹு, ஓகேவா, சுஹு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்து எழுத வேண்டாம், இது வந்து கடைசியாக எடுத்து எழுதுறோம். சுஹு pada ruang pembeku di dalam sebuah peti sejuk, ஓகே, ialah. ஸோ இப்போ வந்து கூராங்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து அப்படியே எடுத்து வேண்டாம், கூராங் daripada negatif 5 டிகிரி செல்சியஸ். ஓகே, இதுதான் வந்து இந்த கேள்விக்கு விட.
கடைசியாக சி பார்ப்போம். கடன் எம் எல gaji bulanan. ஸோ இங்கேருந்து எடுத்ததுமே gaji bulanan. gaji bulanan bagi Encik Siva ialah இப்போ lebihன்னு இருக்கு. ஸோ lebih daripada ஓகே இது வந்து ஆர்எம்ல இருக்கு பாருங்க. ஸோ ஆர்எம் வந்து எடுத்து எழுதுவோம். ஆர்எம் 4600. ஓகே ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் என்ன சிம்பிள் எடுத்து எழுத போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியிலே இருக்கும். ஸோ இங்கே வந்து கூராங் டரிப்பட லெப்பை டரிப்பட ரொம்ப ஈஸி. பட் மற்ற ரெண்டு சிம்பிளுக்கு வந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே இப்போ சில கேள்விகளை வந்து பார்ப்போம். இப்போ இதில் வந்துட்டு தக்சாமான் லீனியரை வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஸோ சிச்சுவேஷனை பார்ப்போம். Harga RMX bagi semua rumah berkembar 2 tingkat ialah 450,000 dan ke atas. Okay, so dan ke atasன்னு வரும்போது இந்த விலையிலையும் இருக்கலாம், இதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்றதான். ஸோ ஹர்கு இங்கே இருக்கிற அந்த எக்ஸை வந்து எடுத்து எழுதலாம். ஸோ எக்ஸ் வந்துட்டு 450,000 அப்படின்னு இருக்குது. இது வந்து ஏவோட. ஓகே ஸோ டேன்க்கு அத்தாஸ்ன்னு வரும்போது இது வந்துட்டு இதை விட மேலே இருக்குது, இல்லைனா அதே விலையில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து விடை. ஓகேவா? ஸோ குரங்கு இந்த விடையில் வந்து இருக்குது. பி பாருங்க. மார்க்கா லுலுஸ் பகி சத்து உஜன் மெத்தமெட்டிக்கேலா 50. ஓகே ஸோ மார்க்கா வந்துட்டு 50 இருந்தால் தான் லுலுஸ் அப்படின்னு இருக்கும்போது 49னாக்கா தா லுலுஸ்னு வந்துடும். ஸோ இது வந்து ககால்னு ஆயிரும். 50 சத்து வந்தாலும் லுலுஸ்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து 50க்கும் மேலே உள்ள எண்கள் தான் வந்துட்டு லுலுஸ், கீழே உள்ள எண்கள் வந்து லுலுஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னாக்கா 50க்கும் மேலே அப்படின்னு தான் வரணும். ஸோ ஹாஜர் டப்பட் வாய் மார்க்கா டன் டிய காகால் டலாம் உஜன் இத்து. ஸோ அவங்களே வந்து பொம்பளை உபா கொடுத்துட்டாங்க வாய், காகால்னு சொல்லிட்டாங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு இருக்க நம்பர் வந்துட்டு அங்கே கொடுத்த நம்பர் வந்து லிமப்புலும், நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும். பாப்புலர் சிம்லாம் லிமப்புலஸ் சத்துலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்து வாய் வந்துட்டு குராங் அடிப்படை லிமப்புலு அப்படின்னா வரும். ஓகே அதாவது 49 எடுத்திருந்தா அவர் ககாலா இருந்திருக்கலாம், 30 எடுத்திருந்தாலும் ககாலா இருந்திருக்கலாம். ஓகே சி பாருங்க. ஜும்லா peserta K. ஓகே உங்களுக்கு K கொடுத்துருக்காங்க. bagi 5 pasukan bahas jika bilangan peserta dalam satu pasungan tidak melebihi 6 orang dalam satu pertandingan berbahas. ஸோ ஒரு குரூப்பில் ஓகேவா, ஒரு குரூப்பில் வந்துட்டு tidak melebihi 6 orang, அதாவது 6 பேர் இருக்கலாம், ஆனால் 5 பேரும் இருக்கலாம், ஆனால் 7 பேர் வந்து வர முடியாது. ஓகேவா? அப்போ ஒரு குரூப்பில் இருக்கிற எண்ணிக்கை வந்துட்டு நீங்கள் எப்படி எடுத்து எழுதலாம்னாக்கா குராங் அத்தாவ் சம்மிடுங்க என்னம்னு எடுத்து எழுதலாம். ஓகே இப்போ இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா லீம பசுக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கே வந்துட்டு லீம பசுக்கான குறிக்குது. ஓகே ஜும்லா பசுத்தை கே பகி லீம பசுக்கான். ஸோ கேயோட வேல்யூ வந்துட்டு லீம கும்பலான குறிக்குது, ஒரு குரூப் இல்லை. ஆனால் இவங்க கொடுத்துருக்க கல்குலேஷன் வந்து ஒரு குரூப்புக்கு உள்ளது. அப்போ வந்து இதை 5 குரூப்பாக மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கூராங் டரிப்படை அத்தா சமடுங்கன்னு சிம்பிள் வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு ஒரு குரூப்பில் 6 பேர்கிட்ட இருக்கும்போது மொத்தம் வந்து 5 குரூப் இருக்குது. ஸோ நம்ம வந்து டாரா பண்ணுறோம். ஸோ கே வந்துட்டு குராங் அத்தா சமடுங்க தீகப்புழு. ஓகேவா? ஸோ எல்லா குரூப்லேயும் 6 பேர் இருந்தாங்கன்னா 30 பேர் இருக்கும். மற்ற குரூப்பில் 5 பேரோ 4 பேர் இருந்தாலும் 30 விட குறைவாக தான் இருக்கும் அப்படின்ற கால்குலேஷன். ஸோ இதுதான் வந்து அதோட கடைசி விடை. இந்த கேள்வியும் பார்த்துருங்க. Puan Kalso mempunyai sekeping kad mata ganjaran yang memberi 1 mata ganjaran untuk setiap RM 5 yang dibelanjakan. ஸோ இந்த டெஸ்கோ லோட்டஸ் அந்த மாதிரிலாம் போனோம்னாக்கா மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி இருக்கும்ல, அந்த கார்டு தான் இது. ஸோ இது வந்துட்டு RM 5 நம்ம வாங்கினோம்னாக்கா அதுக்கு வந்து 1 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற கஞ்சரான் கொடுக்குறாங்க. ஓகேவா? Puan Kalso membelanjakan RMQ dan layak untuk menembus hadiah eksklusif. ஸோ இங்கே வந்து Qன்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்குது நம்மளுக்கு. இதுதான் வந்து நம்மளோட பொம்பளை உபா. இப்போ வந்து நம்ம இதை படித்து பார்க்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. Kumpulkan sekurang-kurangnya 120 mata dan anda layak menembus hadiah eksklusif. அதாவது 120 பாயிண்ட்ஸ் இருக்கணும், மற்ற கஞ்சரான் இருக்கணும். செக்குராங் சொல்லியிருக்காங்க, அதாவது இதுக்கு மேலே இருக்கலாம், இல்லைனா அதற்கு சமமாக இருக்கலாம். 120க்கும் கீழே, அதாவது 119லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஓகே ஸோ இந்த கேள்விக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கால்குலேஷன் செய்யணும். ஏன்னா ஒரு மத்த கஞ்சரம் கிடைக்க நம்ம 5 வெள்ளி செலவு பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது Q செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
ஸோ Q செலவு பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த சிம்பிள். ஓகே, ஏன்னா அதுக்கும் மேலே தான் செலவு பண்ணணும். ஸோ ஒரு ஹடியா எக்ஸ்க்ளூசிவ் கிடைக்கணும்னாக்கா 120 இருக்கணும். ஆனால் இவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ 120 பாயிண்ட்ஸ் கிடைக்க நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அது 5ஆல் டரா பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏன் 5ஆல் டரா பண்ணாக்கா 120 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியது வந்து அது 5ஆல் டரா பண்ணாதான் கிடைக்கும். ஏன்னா ஒரு மத்த கஞ்சரானுக்கு 5 வழி செலவு பண்ணுறோம். ஸோ 120 கிடைக்கணும்னா எவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ இதை பார்த்தோம்னாக்கா இதை டரா பண்ணோம்னாக்கா எண்ணாம் ரத்தூஸ் வரும். ஸோ எண்ணாம் ரத்தூஸ் செலவு பண்ணாதான் 120 மத்த கஞ்சரான் கிடைக்கும். 120 மத்த கஞ்சரான் கிடைச்சாதான் உங்களுக்கு ஹடியா எக்ஸ்க்ளூசிவ் கிடைக்கும். ஸோ லாயா அப்படின்னும் போது அதாவது அவங்க வந்து 600 வழி இல்லைன்னா அதுக்கும் மேலே வந்து செலவு பண்ணியிருக்கனால தான் அவங்களுக்கு அந்த ஹடியா கிடைக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 600 வழி இல்லைன்னா அதுக்கும் மேலே செலவு பண்ணியிருக்கணும். ஸோ இந்த சிம்பிள் தான் இதுக்கு கரெக்டு. ஓகே, இப்போ வந்துட்டு கத்தாக்சாமான் லீனியரை வச்சு சிட்டுவசி எழுத பார்ப்போம். ஸோ சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கொடுத்துருக்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வச்சே வந்து எழுத பார்க்கணும். ஓகேவா? இங்கே வந்துட்டு உங்களுக்கு தக்சாமான் லீனியர் கொடுத்துட்டாங்க. டெங்கன் கடான், இந்த கடான் என் எல பிலங்கன் பண்ணுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ள இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுத பார்ப்போம். ஸோ பிலங்கன் பண்ணுப்பாங் டலாம் சுபா டெக்ஸி எலா. ஓகே, ஸோ இப்போ தான் வந்துட்டு உங்களோட சிம்பிளை வந்து நீங்கள் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து கூராங் அத்தா சம்மிடுங்கன்னு இருக்குது. ஸோ குராங் குராங்னு. ஓகேவா? குராங் குராங்னு empat orang. ஓகே, ஸோ இது வந்து பிலங்கன் பண்ணுப்பாங்கன்னும் போது நம்ம ஓராங்கன்னு சொல்கிறது தான் வந்து கரெக்டு. ஸோ குராங் குறைஞ்ச 4 ஓராங்கன்னா அந்த காடியில் டெக்ஸியில் ஏறக்கூடிய எண்ணிக்கை வந்துட்டு 4 பேர் தான். ஸோ 4 பேருக்கும் குறைவாக இருக்கணும், 4 பேருக்கு மேலே போக முடியாது அப்படின்றது தான். ஓகே, ஸோ 4 பேர் இருக்கிறது வந்து கரெக்டு. 3 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். எப்படி பார்ப்போம். ஏ லெபே டரிப்பட செரிபு டெங்கன் கடான் ஏ எல லுவஸ். ஓகே, இங்கேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ லுவஸ் பாகி சுபா பங்சா பூரி எலா. ஓகே, இங்கே கொடுக்கப்பட்ட இந்த 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள சிம்பிளையும் பார்த்துக்கோங்க. லெபே டரிப்பட இருக்கு. ஸோ லெபே டரிப்பட செரிபு. ஸோ இந்த செரிபு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லுவாஸ்டலாம் மீத்த பெசகின்னு இருக்கு. ஸோ M2-ஐ இங்கே எடுத்து எழுதிடுங்க. ஸோ இந்த பங்சாபுரியோட லுவாஸ் வந்துட்டு செரிபு மீட்ட பெசகி இருக்கும். அதை விட மேலே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சம்மால அதை விட மேலே இருக்கு. பாருங்க, empat Y lebih atau sama dengan 60 dengan keadaan Y ialah perbelanjaan dalam ringgit Malaysia bagi seorang pelanggan yang mengunjungi restoran itu. ஸோ இந்த வெறும் Y மட்டும்தான் வந்துட்டு ஒருத்தரோட இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சோறாம் பிளாங்கன் அவர் செலவு பண்ண காசு அந்த ரெஸ்டாரண்ட்ல எவ்வளோக்கு சாப்பாடு வாங்கியிருக்காரு அப்படின்றது வாயை குறிக்கிறது. ஆனால் இங்கே வந்து இம்பார்ட் வாய்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது வந்து ஒரு ஆளோட இல்லை, இது வந்து 4 பேர்த்தோட அர்த்தம். இது வந்து ரிங்கீட்ல இருக்கறனால நம்ம வந்து இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்குவோங்க, ஜும்லா. ஓகேவா? ஜும்லா, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜும்லா பர் பிளாஞ்சான். ஓகே, ஜும்லா பர் பிளாஞ்சான். இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்ல, கண்டினியூ பண்ணுவோம். பகி இங்கே ஓராங்கன்னு போட்டிருக்கு, ஆனால் இங்கே எம்பா ஓய் இருக்கனால நம்ம வந்து எம்பாட்னு எழுத போகிறோம். பகி empat orang pelanggan. ஓகேவா? pelanggan yang mengunjungi restoran ialah. ஓகே, இங்கே வந்துட்டு என்ன சமக்குறி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு லெப்பேன்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ அதாவது இதை விட கூட இருக்கணும், 60 இல்லைன்னா அதை கூட இருக்கணும். ஸோ குறைஞ்சபட்சம் அப்படின்னு வரும்போது கூராங் கூறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். ஏற்கனவே கொடுத்த டிப்ஸில் வந்து 3 வார்த்தை இருந்துச்சு, அதில் 1 ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். கூறாங்க RM 60. ஓகே, ஸோ இதுதான் இந்த கேள்விக்கு விடை. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சிட்டுவாசியை வச்சு எப்படி கத்தாக்சமான் லீனியர் செய்யறதுன்னு பார்த்தோம், இல்லைனா கத்தாக்சமான் லீனியர் வச்சு எப்படி சிட்டுவாசி எழுதுறதுன்னு சொல்லி பார்த்தோம். நன்றி.